தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி உந்தி தள்ளுவதற்காக அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் சைக்கிளை உந்தி தள்ளுவது, கஷ்டப்பட்டு புகைப்படங்களுக்கு போஸ் கொடுப்பது என்று திமுகவின் விளம்பர மாடலாக வேலை செய்து கொண்டிருக்க, இங்கு திமுகவினரோ பல முக்கிய அறிவுரைகளை மணல் கொள்ளையர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவலிங்கம், திறமை இருந்தால் மணல் அள்ளி கொள்ளுங்கள், மாட்டிக்கொண்ட பிறகு கட்சி காப்பாற்றவில்லை என்றெல்லாம் புகார் கூறக்கூடாது என தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். திமுகவினரை கட்சி காப்பாற்றவில்லை என்றாலும் காவலர்களிடம் வாதாடி மிரட்டி காப்பாற்றிவிடும் மனைவிகள் இருக்கிறார்கள் என்பதை கடந்த வார செய்திகளில் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இது மட்டுமல்லாமல் கார் ரேஸ் நடத்தியதால் சங்கிகளின் வயிறு எரிகிறது, கார் ரேஸ் மூலமாக தமிழகம் அப்படியே வெற்றி கொடி நாட்டிவிட்டது என்று கொத்தடிமைகள் அலப்பறை கிளப்பிக் கொண்டிருக்க, தமிழ்நாட்டின் மானத்தை கப்பலேற்றும் காணொளி இணையத்தில் பரவியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் இருக்கும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் பெண்கள் கழிப்பறையில் பாம்புகள் நெளிந்த அந்த காணொளி அச்சத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு சுகாதாரமற்ற நிலையில் கழிப்பறையை வைத்திருக்கும் கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர்களும் இந்த கழிப்பறையை பயன்படுத்துவார்களா என்பது முதல் கேள்வி. அரசு கல்லூரிகளின் கட்டமைப்பை பார்வையிட்டு சரி செய்வதற்கு குழுக்கள் இல்லையா? அமைச்சர்கள் இல்லையா? மத்திய அரசோடு வம்புக்கு போய் நிதியில்லை என்று குறை கூறுவது மட்டுமே அமைச்சர்களின் பணியா? மும்மொழி கொள்கை பற்றி வாய்க்கிழிய பேசி எங்களுக்கு யாருமே பாடமெடுக்க வேண்டாம் என கூறும் திருமதி கனிமொழி அவர்கள் பெண்களின் ஆரோக்கியத்திலும் சுகாதாரத்திலும் காட்டும் அக்கறை இவ்வளவுதானா? சுமார் 8500 பேர் பயிலும் கல்லூரியில் போதுமான கழிப்பறை வசதிகளும் சுகாதாரமும் இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் பெரும் தொகையை ஊதியமாக பெற்று சுகமாக வாழும் கல்லூரி பேராசிரியர்கள் முதல் கார் ரேஸ் நடத்தி காசு சம்பாதிக்கும் அமைச்சர்கள் வரை இதற்கு பதிலளிக்க வேண்டும். இந்த செய்தி வெளியாகி பல ஊடகங்களும் அங்கு படம் பிடிக்க சென்ற உடனேயே புதர்மண்டி கிடந்த பகுதிகளை சுத்தப்படுத்தும் வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. யாரும் தட்டி கேட்கவில்லை என்றால் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டம் காட்டலாம் என்பதுதான் திராவிட சித்தாந்தமாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பிரியாணி வாங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிலர் காயமடைந்ததாகவும் சிலர் மயக்கமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்னும் எத்தனை காலத்திற்கு தமிழக மக்கள் பிரியாணியின் பின்னால் செல்வார்கள் என்பதுதான் பெரும் கேள்விக்குறி. இப்படிப்பட்டவர்களை தங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அடிமட்டத்தில் வைப்பதில் குறியாக இருக்கும் திராவிட மாடல் முதல்வர் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டியதை பார்த்த ராகுல் காந்தி சென்னையில் எப்போது இருவரும் சைக்கிள் ஓட்டலாம் என்று கேட்க, ஓய்வாக இருக்கும்போது ஓட்டலாம், ஏற்கனவே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பெண்டிங் என்று முதல்வர் பதிலளித்து குதூகூலம் அடைந்திருக்கிறார். ஓய்வாக இருப்பதற்கு புது நேரம் கண்டுபிடிக்க வேண்டுமா? எப்படியும் இருவருக்குமே ராக்கெட் விடும் வேலை எதுவும் இருக்க போவது இல்லை என்றாலும் இலவு காத்த கிளியாக காத்திருக்கும் அமைச்சர் உதயநிதியிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக தினமும் சைக்கிள் ஓட்டி விளையாடுங்கள் என்பதே பலரது கருத்தாக இருக்கிறது.